students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 9 science exploration lever from chapter 7. இந்த ஆக்டிவிட்டி 7.63ல லேவர் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த லேவர் ஆக்டிவிட்டியில முக்கியமா என்ன பண்ணும், லேவர் இஸ் ஆல்சோ எ சிம்பிள் மெஷின் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆக்டிவிட்டி 7.4 let us investigate அப்படின்னு கொடுத்துருக்கோம். டேக் 30 மீட்டர் லாங் ஸ்கேல், இதுக்கு ஒரு 30 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லாங் ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்டிவிட்டிக்கு 30 சென்டிமீட்டர் ஓகே ஃபுல் சைஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். ஏ பென்சில், ஒரு பென்சில் தேவைப்படுது. அடுத்து 2-3 எரேசர்ஸ் அண்ட் ஏ ஸ்டாப்லர், ஒரு ஸ்டாப்லர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ல ஸ்டாப்லர் இருக்குது. பிளேஸ் ஏ ஸ்கேல் ஓவர் த பென்சில், இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே பென்சில் வச்சிடறோம். இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேலுக்கு கீழே பென்சில் இருக்கணும், மேல என்ன இருக்கு, ஸ்கேல் இருக்கணும். That is such the pencil is closer to one end of the scale as shown below. அதாவது வந்து பென்சில் எங்க வைக்கிறோம்னா இந்த ஸ்கேலோட ஒரு எண்டுக்கு கீழ் பகுதியில வைக்கிறோம். முதல்ல பென்சில் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஸ்கேல வைக்கிறோம். அந்த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்கேல் closer to the pencil place the stapler. ஓகே, அதாவது வந்து கிட்ட நியர்பையா பென்சில் வைக்கிறோம். அந்த எண்ட்ல என்ன பண்றோம்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டாப்லர் வைக்கிறோம். எதோட, ஸ்கேலோட மேல வந்து ஒரு ஸ்டாப்லர் வைக்கிறோம். அந்த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்கேல் பிளேஸ் ஒன் எரேசர், இங்க இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ரெண்டாவது எண்ட்ல என்ன பண்றோம்னா ஒரு எரேசரை இந்த ஸ்கேல் மேல வைக்கிறோம். இந்த ஸ்கேல் மேல ஒரு எண்ட்ல ஸ்டாப்லர் இருக்கு, இன்னொரு எண்ட்ல எரேசர் இருக்கு, கீழே என்ன இருக்கு, பென்சில் இருக்கு, பென்சில் மேல ஸ்கேல் இருக்கு. ஓகே, டஸ் தி ஸ்டாப்லர் லிஃப்ட் அப், இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டாப்லரை வச்ச உடனே இந்த ஸ்டாப்லரை தூக்குமா? இந்த 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 அதாவது இந்த எரேசர் வந்து இங்க ஒரு எரேசர் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த எரேசர் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டாப்லரை தூக்குமா? டஸ் த ஸ்டாப்லர் லிஃப்ட் அப் இஃப் நாட் ஆட் ஒன் மோர் எரேசர். சப்போஸ் இது வெயிட்டா இல்லைன்னா என்ன பண்ண சொல்றாங்க, 2-3 எரேசர்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்களா ஆக்டிவிட்டியில. அப்ப இதுக்கு மேல இன்னொரு எரேசரை வச்சோம்னா இந்த ஸ்டாப்லரு மேல ஜஸ்ட் தூக்க முடியுமா, இந்த ஸ்டாப்லர் வச்சு தூக்க முடியுமா? யூ மே ஹாவ் நோட்டீஸ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமா அப்படின்னா, அதாவது பென்சிலை ஸ்கேலுக்கு ஒரு முனையில அருகில வைக்கணும். இந்த பென்சில் தான் என்னவா ஆக்ட் பண்ணுது, இந்த பென்சில் தான் இங்க ஃபுல்க்ரம். ஸ்டாப்லர் மற்றும் எரேசர் வந்து பென்சிலுக்கு அருகில ஸ்கேலோட ஒரு முனையில ஸ்டாப்லரும் இன்னொரு முனையில எரேசரும் வைக்கிறோம். ஓகே, அப்ப ஸ்டாப்லர் மேல தூக்குதா அப்படின்றத பார்க்கணும். தூக்கலன்னா இன்னொரு எரேசரை வைக்கிறோம். அப்ப இங்க கம்மியான எடை உள்ள எரேசரை பயன்படுத்தி அதிகமா எடை உள்ள எதை எடுக்கிறோம், நம்ம ஸ்டாப்லரை நம்ம தூக்க முடியுது. அப்ப இதுதான் லேவரோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அப்ப இந்த லேவர்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படி, யூ மே ஹவ் நோட்டீஸ் தட் மச் ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் a stapler could be lifted much light eraser. This was made possible by using the scale or a simple machine called the lever. இங்க மெயினா எதால பாசிபிள்னா, இங்க என்ன இருக்கு, கீழே வச்சிருக்கிறது நம்ம பென்சில் மேலதான் ஸ்கேல் வச்சிருக்கோம். ஒரு முனையில ஸ்டாப்லர், இன்னொரு முறையில என்ன இருக்கு நம்மளுக்கு எரேசர். ஒரு எரேசர் தூக்க முடியல, இன்னும் 2 எரேசரை வைக்கும் போது ஈஸியா நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும். A lever is a rigid bar such a scale so that can rotate about a fixed point such that the point of contact of the scale with a pencil. In everyday life, that is life, levers are often used to lift heavy object. A lever has 3 main parts. லேவர்ல 3 மெயின் பார்ட் இருக்கு. ஒன் இஸ் ஃபுல்க்ரம் அப்படின்னு சொல்றோம். ஃபுல்க்ரம்ன்றது a fixed point about which the lever rotates. இங்க பென்சில் தான் இங்க என்னன்னு சொல்றோம், நம்ம ஃபுல்க்ரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க ஃபிக்ஸ்டு பாயிண்ட். லோட் அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்கு, ஒரு இடத்துல என்ன இருக்கு, ஸ்டாப்லர் தான் இங்க லோட். The force to be overcome and the effort, the force applied, the distance of the load from the fulcrum is called load arm and the distance of the effort from the fulcrum is called effort arm. அதாவது வந்து இங்க வந்து ஃபுல்க்ரம் அப்படின்றது என்னன்னு சொன்னா மெயினான பாயிண்ட், அதுதான் ஃபுல்க்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லும்போது ஃபுல்க்ரம் சொல்றோம். இந்த ஆக்டிவிட்டியில பென்சில் தான் என்ன ஃபுல்க்ரமா இருக்கு. லோட் அப்படின்றது சுமை, இங்க ஏதாவது வந்து வெயிட். அந்த ஸ்டாப்லர் தான் இங்க என்னன்னு சொல்றோம், லோட் அப்படின்னு சொல்றோம். எஃபர்ட் அப்படின்னு சொல்லும்போது லோட தூக்குறதுக்காக நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் தான் இங்க எஃபர்ட். அதே மாதிரி எரேசர் அப்படின்றது தான் என்னன்னு சொல்ற, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் எஃபர்ட் இங்க. அப்ப ஃபுல்க்ரம்ல இருந்து லோடு இருக்கக்கூடிய இடம் வரை உள்ள தூரம் லோடாம், ஃபுல்க்ரம்ல இருந்து எஃபர்ட் இருக்கக்கூடிய இடம் வந்து எஃபோர்ட்டாம். அப்ப எஃபர்ட் ஆம் நீளமா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், நம்ம கம்மியான விசையை யூஸ் பண்ணி லோட தூக்க முடியும். அதனாலதான் இங்க ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, F1 into D1 is equal to F2 into D2. The end of the lever in which the smaller force F1 is applied moves a larger distance D1, while the other end which applies the larger force to lift the heavier object moves a smaller distance D2. The work done on one end of the lever is transferred to other end using the equation that is F1 D1 is equal to F2 D2. F1 ன்றது effort, F1ன்றது எஃபர்ட், D1ன்றது எஃபர்ட் ஆம், F2ன்றது லோட தூக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதே மாதிரி D2 அப்படின்றது லோட் ஆம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ இன்னும் ரியல் லைஃப்ல பார்க்கும்போது இந்த டோர் ஹேண்டில் பார்க்கலாம்.
டோரோட ஹிஞ்சில இருந்து ஹேண்டில் என்ன இருக்கு, தூரமா இருக்கிறதால கம்மியான எஃபர்ட்ல கதவை நம்மளால திறக்க முடியுது. அதே மாதிரி சீசா பாக்குறோம் இல்லையா, நம்ம பார்க்ல எல்லாம் நிறைய சீசா இருக்கும் இல்லையா, அதுல நடுவுல இருக்கக்கூடிய சப்போர்ட் தான் என்ன, இது ஃபுல்க்ரம். அந்த குழந்தைங்க ரெண்டு சைடு உட்கார்றாங்க இல்லையா, அவங்க தான் என்னன்னு சொல்றோம், லோட் ஆர் எஃபர்ட்னு சொல்லலாம். பாட்டில் ஓபனர் அதுவும் ஒரு சிம்பிள் மெஷின் தான். ஓபனர்ல இருக்கக்கூடிய ஃபுல்க்ரம் அதோட நீளமான அந்த ஆர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த மூடியை எளிதா நம்மளால திறக்க முடியுது. அதே மாதிரி கனமான கல்லு அதை என்ன பண்றோம், குரோபார் மூலமாக தூக்கும் போது நீண்ட அதாவது நீளமா இருக்கக்கூடிய அந்த லேவர் ஆர்ம் காரணமா நம்மளோட லெஸ் எஃபர்ட் நம்மளால அப்ளை பண்ண முடியுது. அப்ப லேவர் அப்படின்றது என்னன்னா ஒரு சிம்பிள் மெஷின். எதை வச்சு ரன் ஆகுதுன்னா ஒரு பிக்ஸ்டு பாயிண்ட் வச்சு சுத்தக்கூடிய ஒரு பார், அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரிஜிட் பார் தான் லேவர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகுதுன்னா கம்மியான எஃபர்ட்டை பயன்படுத்தி அதிகமான லோட ஈஸியா நம்மளுக்கு நகர்த்தத்துக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த லேவர். ஆக்டிவிட்டி 7.5 லெட்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற டாபிக்ல இதை பார்க்க போறோம். Take a long scale 50 meters larger, a piece of string, 2 paper cups to act as pans, adhesive tape or a tape of thread or identical coins to act as weights. ஒரு லாங் ஸ்கேல் எடுத்துக்கிறோம், that is 50 மீட்டர். இது இருக்கு இல்லையா, இதுதான் லாங் ஸ்கேல். 50 மீட்டர் லார்ஜர், a piece of string. ஓகே, 2 ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம், 2 பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கிறோம், adhesive tapes எடுத்துக்கிறோம், thread and identical coins, சேம் காயின்ஸ் எடுத்துக்கிறோம், 2 பேப்பர் கப் எடுத்துக்கிறோம், identical coins கொஞ்சம் எடுத்துக்கிறோம். Tie the string tightly around the scale and its midpoint. இங்க இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் சென்டர் வச்சு நம்ம டை பண்ணிக்கிறோம். Hang the scale from the string using a stand or a hook. Just இந்த ஸ்கேல வந்து ஹேங் பண்றோம். முதல்ல இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹேங் பண்றோம் using a stand or a hook so that it can swing freely. அதனாலதான் இது என்ன ஆகும், இந்த ஸ்கேல் வந்து ஈஸியா வந்து மூவ் ஆகும். அந்த மாதிரி தான் ஆடுற மாதிரி வைக்கணும். This scale will now act as the beam. இந்த ஸ்கேல் தான் என்னவா ஆக்ட் ஆகுது, பீமா ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்க இருக்குது இல்லையா, இந்த மிட் பாயிண்ட் இதுதான் என்ன இருக்கு, ஃபுல்க்ரமா ஆக்ட் ஆகுறது இதுதான். The string will act as the fulcrum. Next வந்து hang the scale from the string using the stand or hook so that it can swing freely. The scale will now act as a beam act பண்ணுது. Fix 2 paper cups. Okay, இங்க ஒரு ரெட் கலர்ல இருக்குல்ல, 2 பேப்பர் கப் எடுத்துக்கிறோம். 2 paper cups of the beam using thread. இதுதான் thread வச்சு நம்ம பண்றோம், தொங்க விடுறோம், ஹேங் பண்ண விடுறோம். These cups act as the pans of balance. இதுதான் pan ஆக்ட் பண்ணுது, pan of பேன்ஸ். ஓகே, தட்டு அப்படின்னு சொல்ல இடத்தட்டுன்னு சொல்லுவேன், அதுதான் பேன். இங்க வந்து இந்த பேப்பர் கப்ஸ் தான் இடத்தட்ட ஆக்ட் ஆகுது. செக் வெதர் த பீம் இஸ் லெவல்ட். இப்ப பீம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறான், பேலன்ஸ் இருக்கா. இஃப் இட் இஸ் tilted, adjust the hanging points of the pans until both sides balance equally. ஜஸ்ட் சாய்வா இருந்ததுன்னா இங்க இந்த பக்கம் கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா, இங்க ஒரு கட்டு போட்டிருப்போம், இங்க ஒரு கட்டு போட்டிருப்போம். இதை ஜஸ்ட் என்ன பண்றோம், அட்ஜஸ்ட் பண்றோம். முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிடும். இப்ப பிளேஸ் 1 காயின் in the left pan. இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் பேன்ல ஒரு காயின் வைக்கிறோம். இது லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட், இது ரைட் சைடு. இப்போ லெஃப்ட் சைடுல என்ன பண்றோம்னா ஒரு காயின் வைக்கிறோம். ஓகே, லெஃப்ட் பேன் கால் இட் எஃபர்ட். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம எஃபர்ட்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எஃபர்ட். அண்ட் 1 ஐடென்டிக்கல் காயின் இன் த ரைட் பேன், இட் இஸ் லோட். மறுபடியும் இங்க மறுபடியும் அதே காயினை வைக்கிறோம். இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம லோடுன்னு சொல்றோம். இது லெஃப்ட் சைடு எஃபர்ட், ரைட் சைட்ல லோடு. ஓகே, இந்த ரைட் பேன் அப்சர்வ் த பீம், தட் இஸ் த பீம் ஸ்டேஸ் ஹரிசாண்டல். இப்ப பேலன்ஸ்டா இருக்கா, ஹரிசாண்டலா இருக்கான்னு செக் பண்றோம். ஆட் 1 more காயின் டு த ரைட் பேன். இப்ப ரைட் சைட்ல இன்னொரு காயினை வைக்கிறோம். ரைட் சைட்ல இன்னொரு காயினை வைக்கும் போது லெஃப்ட் சைடு என்ன ஆகுது, சோ தட் இட் கண்டெயின் 2 காயின்ஸ் த பீம் டில்ட். இப்ப என்ன ஆகும், பீம் ஜஸ்ட் எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கும் அந்த சைடு என்ன ஆகும், ஜஸ்ட் கொஞ்சம் டில்ட் ஆகும். மூவ் த ஹெவியர் பேன் க்ளோசர் டு த சென்டர் ஆஃப் த பீம் டு பேலன்ஸ் த பீம். இப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் இங்க மேல இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்றோம். ஃபுல்கிரமுக்கு நேரம் கொஞ்சம் இந்த ஹெவியரா இருக்கிற எது இருக்கோ கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணோம்னா இது என்ன ஆயிடும், இந்த சைடு பேலன்ஸ் ஆயிடும். மெஷர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். இங்க இது கூட நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். ரிப்பீட் ஸ்டெப்ஸ் 5 and with 4 coins and then 8 coins in the right pan. அதே மாதிரி என்ன பண்றோம், ஒவ்வொரு முறையும் ஒரு 5 காயின் வச்சும் 8 காயின் வச்சும் ஜஸ்ட் என்ன பண்றோம், நம்ம மெஷர் பண்ணிட்டு அதோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றோம். இஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் தட் பேலன்ஸ் த பீம், ரெக்கார்ட் ஆல் த அப்சர்வேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். complete the table 7.1 by adding more rows. இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதோட distance of left pad from the fulcrum, அதோட effort arm. இங்க என்னன்னு சொல்றோம், அதே மாதிரி இதுவும் effort arm தான். next load, the distance pan from the fulcrum வந்து என்ன வருது, that is a load arm. இதோட distance நம்ம measure பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. So by analyzing the value of recording in the table 7.1, you can conclude that the beam balance N1 into L1. N1 என்றது number of coins, L1 என்றது effort arm. இது இருக்கு இல்லையா, இது N1, இது L1.
is equal to N2 into L2. So effort into effort arm, load into load arm. So due to this, if the effort arm is increased, the effort required to move the same load is reduced. You can calculate the mechanical advantage of the lever. இப்போ சப்போஸ் இங்க அதிகமா வெயிட் போடுறோம்னா அதை என்ன பண்ண முன்னோக்கி கொஞ்சம் நகர்த்தும் போது நம்மளுக்கு என்ன இருக்கு பேலன்ஸ் ஆயிடும். ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை எஃபர்ட் ஆர்ம் பை லோட் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். Hence by increasing the effort arm, the lever applies a larger force to the load than the force F1. The lever thus allows to gain a mechanical advantage equal to the ratio of distance L1 by L2. With the use of the lever, the effort required is generally smaller, but it has moved a larger distance such that the total work done by the agency applying the effort remains the same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்கேலோட சென்டர் பகுதி ஃபுல்க்ரம் ஆக்ட் பண்ணுது, லெஃப்ட் சைடு எஃபர்ட், ரைட் சைடு லோடு, ரெண்டு பக்கத்துலயும் ஒரு காயின் வச்சோம்னா அதாவது வந்து ஒரு காயின் அதால என்ன ஆகும் பேலன்ஸா இருக்கும். இப்ப அது லோடு இருக்கிற பக்கத்துல ரெண்டு காயின் வச்சோம்னா என்ன ஆயிடுது, லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கு ஒரு காயின் இருக்கு, ரைட் சைட்ல ரெண்டு காயின் இருக்கு. அப்ப என்ன ஆகும் ரைட் சைடு அதாவது வந்து ரைட் சைடு அதிகமா இருக்கிறதால பீம் என்ன பண்ணும் அந்த பக்கம் சாயும். அதை பேலன்ஸ் பண்ணணும்னா ரெண்டு காயின் இருக்கக்கூடிய லோட என்ன பண்ணும் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாக்கி நகர்த்து வந்தோம்னா அப்ப எஃபர்ட் ஒரு காயின், எஃபர்ட் ஆம் 20 சென்டிமீட்டர், லோடு ரெண்டு காயின், லோடாம் எவ்வளவு வரும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் பேலன்ஸ். சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றோம் 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர், அதால பீம் வந்து பேலன்ஸ் ஆகும். அதாலதான் இந்த ஃபார்முலா N1 L1 is equal to N2 L2 அப்படின்னு சொல்றாங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லோடு பை எஃபர்ட் எஃபர்ட் அதாவது வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லோட் பை எஃபர்ட்னு சொல்லலாம். லேவருக்கு என்னன்னு சொல்றோம், அதாவது வந்து படத்துல பார்த்தோம்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் லோட் பை எஃபர்ட்னு சொல்லலாம். லேவருக்கு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம், அதாவது L1 by L2. அதாவது எஃபர்ட் ஆம் நீளமா இருந்ததுன்னா குறைஞ்ச எஃபர்ட்ல அதிகமான லோட நம்மளால தூக்க முடியும். இதை ஈஸியா நம்ம சீசால பாக்குறோம் இல்லையா, ஒரு பக்கத்துல குழந்தை 15 கிலோ இருக்கு, இன்னொரு அது வந்து அது ஃபுல்க்ரம்ல இருந்து சென்டர் பகுதியில இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்ப இன்னொரு குழந்தை 30 கேஜி இருக்கு, அது எவ்வளவு தூரத்துல உட்கார்றோம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சொல்லணும், 30 கேஜி குழந்தை ஃபுல்க்ரம்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல இருந்ததுன்னா சீசம் என்ன ஆயிடும் ஈஸியா பேலன்ஸ் ஆயிடும். அந்த கான்செப்ட் தான் இங்க இருக்கு. 15 கேஜி குழந்தை அப்படியே இருக்கலாம் 2 மீட்டர் தூரத்துல, 30 கேஜி குழந்தை என்ன ஆகும் 1 மீட்டர் தூரத்துல இருந்தோம்னா சீசா வந்து பேலன்ஸ் ஆயிடும். அப்ப 50 கேஜி இருக்கிற குழந்தை டிஸ்டன்ஸ் அதிகம், 30 கேஜி இருக்கக்கூடிய குழந்தை எடை அதிகம் ஆனா தூரம் கம்மியா இருக்கும் அப்படின்ட்டுதான். அப்ப குறைஞ்ச எடை ஃபுல்கிரம்ல இருந்து அதிக தூரம், அதிக எடை ஃபுல்கிரம்ல இருந்து ஃபுல்கிரமுக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். இதுதான் இதோட பேசிக்கான கான்செப்ட். டேபிள் 7.13 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது for a seesaw having forces ABCD and the fulcrum at C, that is AC, AFC is equal to 2 meter, BC and DC is equal to 1 meter, on which seats should cut the children mass of இப்ப சொன்னாலே 15 kg and 30 kg seat to make seesaw balanced. இப்ப இங்க போட்டிருக்கோம் இல்லையா 15 kg வந்து என்ன இருக்கும் 2 மீட்டர், 30 kg 1 மீட்டர்ல இருக்கும். அப்ப L is equal to 1 meter, thus other child should sit at seat D அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, ready to go beyond அப்படின்றல labors can be made of 3 classes depending upon the relative position of effort, fulcrum, load. இதை பேஸ் பண்ணி effort, fulcrum, load பேஸ் பண்ணி labors 3 விதமா பிரிக்கலாம். For example, class 1. Okay, class 1 labors அப்படின்னு பார்க்கும்போது fulcrum எங்க இருக்கும், between load and effort, loadக்கு கிட்ட இருக்கும் fulcrum. இங்க class 2ல வந்து load is between எங்க இருக்கும் அப்படின்னா fulcrumக்கும் effortக்கும் நடுவுல இருக்கும். இது வந்து loadக்கு கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றேன், டாங்ஸ், சிசர்ஸ், குரோபார், பிளையர்ஸ், பேலன்ஸ் ஸ்கேல், சீசா, இது எல்லாமே இந்த பேஸ் பண்ணி fulcrum is between, லோடுக்கு நியர்பை. அதே மாதிரி இங்க கிளாஸ் 2ல லோடு இஸ் பிட்வீன் த சென்டர். அப்ப fulcrum இங்க இருக்கு, எஃபர்ட் இங்க இருக்கு. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா லெமன் ஸ்குவீசர், வீல் பாரோ, பாட்டில் ஓபனர், இங்க எல்லாமே இங்க இருக்கிறது இருக்கு, இது சென்ட்ரல்ல இருக்கு, இங்க ரெண்டும் இருக்கு. கிளாஸ் 3ல எஃபர்ட் இஸ் பிட்வீன். ஓகே, எஃபர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது fulcrumக்கும் லோடுக்கும் நடுவுல எஃபர்ட் இருக்கு. சோ இது எங்கன்னா டாங்ஸ், ட்வீசர்ஸ், ப்ரூம், ஹேமர், ஓர், இங்க எல்லாமே. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல fulcrum நடுவுல இருக்கும், செகண்ட் ஒன்ல fulcrum நடுவுல இருக்கும். அதாவது லோடு fulcrum, எஃபர்ட் இருக்கும். அதாவது லோடுக்கும் எஃபர்ட்டுக்கு இடையில என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல fulcrum இருக்கு. எக்ஸாம்பிள் சிசர்ஸ் இது இருக்கும் இல்லையா, சிசர்ஸ், டாங்ஸ், பிளையர்ஸ், இது எல்லாமே இங்க. நெக்ஸ்ட் ரியல் சீசால இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் தான் fulcrum. அப்ப ரெண்டு பக்கமும் குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் இது கிளாஸ் 1. இப்ப கிளாஸ் 2 லிவர் அப்படின்னு பார்க்கும்போது, லேவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the load is between fulcrum and effort. லோடு எங்க இருக்கு, சென்ட்ரல்ல இருக்கு, fulcrumக்கு எஃபர்ட்டுக்கு நடுவுல இருக்கு. அதாவது இங்க என்னன்னா லெமன் ஸ்பீசரு, அதாவது லெமன் புளியற இது, தள்ளுவண்டி, பாட்டில் ஓபனர், இது எல்லாமே செகண்ட் வகை.
செகண்ட் டைப். அப்ப வீல் பாரோல வீல் வந்து ஃபுல்க்ரம், எடை வந்து லோடு, நம்ம பிடிச்சக்கூடிய கைப்பிடி வந்து எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் 3ல என்னன்னா எஃபர்ட் சென்டர்ல இருக்கு, ஃபுல்க்ரமுக்கும் லோடுக்கும் நடுவுல எஃபர்ட் இருக்கு. அப்ப ஃபுல்க்ரம் லோடுக்கும் எஃபர்ட்டுக்கும், அதாவது வந்து ஃபுல்க்ரமுக்கும் லோடுக்கும் நடுவுல எஃபர்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லுவோம், டாங்ஸ், ப்ரூம், தொடப்பம் இருக்கு இல்லையா, அந்த தொடப்பத்தை நம்ம பயன்படுத்தணும். ப்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த தொடப்பத்தை நம்ம ஒரு கையில இருக்கக்கூடிய பகுதி என்ன பண்ணும், நம்ம ஃபுல்க்ரம் மாதிரி செயல்படும். மற்றொரு கை என்ன ஆகும், எஃபர்ட்டை அப்ளை பண்ணும். அப்ப தொடப்பத்தோட முனை என்ன இருக்கும், லோடு இருக்கும். இதுதான் இது கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்றத லேவர்ஸ், கிளாஸஸ் ஆஃப் லேவர்ஸ் அப்படின்றத வகைப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்க்ரம் நடுவுல இருக்கும், செகண்ட் ஒன் லோடு, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்க்ரம் நடுவுல இருக்கும், செகண்ட் ஒன் லோடு நடுவுல இருக்கும், தேர்ட் ஒன் எஃபர்ட் நடுவுல இருக்கும். அப்ப முக்கியமா என்னன்னா மெஷின்ஸ் வந்து என்ன ஆகுது, புதுசா எனர்ஜியை உருவாக்குறது இல்ல, நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா, அந்த எனர்ஜியை ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணாவே, யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜிக்கு ஏற்ப ஓகே, அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது, இந்த மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. உதாரணமா பாட்டில் ஓப்பனர் நம்ம யூஸ் பண்ணும்போது பாட்டில அதாவது வந்து பாட்டில அது திறந்துடாது, நம்ம என்ன பண்றோம், அதை சரி நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ண மூலமா தான் என்ன ஆகுது, அது ஈஸியா நம்மளால அதை திறக்க முடியுது. So many machines used in our everyday life are made of 2 or more simple machines. The next time when you see a machine, try to identify the simple machines within them. So நிறைய மெஷின்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம், சிம்பிள் மெஷின்ஸை. ஓகே, நீங்க மெஷின்ஸை பார்க்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கணும். In all cases, the conservation of mechanical energy holds. The work we put is equal to work useful done in the load, ignoring friction. Machines do not create energy, they only help us to more. அதாவது வந்து மெஷின்ஸ் எனர்ஜியை கொடுக்கறது இல்ல, அது ஒன்லி அந்த வேலையை செய்யறது எஃபெக்டிவா யூஸ் ஆகுதா அப்படின்றதுக்கு தான் அதை கொடுக்குது. இதுல பாஸ் அண்ட் பாண்டர் அப்படின்றதுல question number 11, why it's easier to open the lid of a can by using a spoon as shown in the figure. அதாவது வந்து நம்ம வந்து ஏன் ஸ்பூனை பயன்படுத்தி டின்னோட மூடியை திறக்கிறது ஏன் எளிதா ஈஸியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க ஸ்பூன் அப்படின்றது என்னன்னா ஒரு லேவர். ஓகே, ஒரு லேவர் மூல அது ஆக்ட் பண்ணுது, அதாவது லேவரோட ஃபுல்க்ரமா அது என்ன பண்ணுது, அது யூஸ் ஆகுது. அதால ஸ்பூனோட கைப்பிடியை வச்சு ஜஸ்ட் உள்ள வச்சு மேல தூக்கும் போது ஈஸியா அது என்ன ஆயிடுது, திறந்துடுது. அதே மாதிரி கதவு கைப்பிடியோட கிட்ட போய் தள்ளுறத விட வெளிப்புற விளிம்புல தள்ளினா ஈஸியா என்ன ஆயிடும், அது திறந்துக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான். நெக்ஸ்ட், why do you push an object closer to scissors when you want to cut an object which is hard. அதாவது இங்க என்னன்னா கடினமான ஹார்டான பொருளை என்ன பண்றோம், சிசர்ஸ் வச்சு வெட்டுறோம். அப்ப அந்த பொருளை ஏன் கத்திரிக்கோளுக்கு கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது, கத்திரிக்கோள் அப்படின்றது இங்க சிசர் அப்படின்றதுன்னா கிளாஸ் 1 லேவர். அப்ப ஹார்டான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஓகே, அதாவது ஹார்டான பொருட்களை நம்ம எடுத்துட்டு போகும்போது ஃபுல்க்ரமுக்குல அருகில தான், ஃபுல்க்ரமுக்கு கிட்ட வச்சாதான் அந்த லோட் ஆம் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். இங்க என்னன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட் ஆம் பை லோட் ஆம். அப்ப லோட் ஆம் குறையும் போது மெக்கானிக்கல் அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கும். அதால கம்மியான ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்றோம், குறைந்த முயற்சியில என்ன பண்றோம், நம்ம அதிகமான ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். Next, throughout the history, many designs of perpetual machines using wheels, weights, or magnets have been proposed, but none actually work. Why do your real machines eventually slow down and stop? Explain in terms of work and energy. அதாவது நிறைய ரியல் மெஷின்ஸ் எல்லாமே கடைசியா என்ன ஆயிடுது, ஸ்லோவாயிடுது. இதுக்கு காரணம் இல்லைன்னு கேக்குறாங்க. அப்ப அதாவது இதுக்கு காரணம் என்னன்னா டியூ டு ஃபிரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸால இது என்ன ஆகும், இந்த எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு பகுதி என்னவா மாறிடும், ஹீட் எனர்ஜியா மாறிடும், சவுண்ட் எனர்ஜியா மாறிடும். அதால அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி படிப்படியா குறைஞ்சு கடைசியா என்ன ஆயிடுது, நின்றுடுது. ஓகே, இப்போ ஒரு சைக்கிளை பெடல் செய்யாம விட்டுனோம்னா அது கொஞ்ச நேரம் ஓடின பிறகு என்ன ஆயிடும், மறுபடியும் நின்றுடும். அதே மாதிரி சக்கரம் மற்றும் ஆக்சில ஃபிரிக்ஷன் இருந்தாதான் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆயிடும், சில எனர்ஜியா மாறுறதை நம்ம பார்க்கலாம். பிரிட்ஜிங் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்றது, அதாவது பிரிட்ஜிங் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி, சமூகத்தையும் அறிவியலையும் இணைக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த ஹிமாலயன் ரீஜன் வாட்டர் ஃப்ளோயிங் டவுன் ஹில்ஸ் கன்வெர்ட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்டு கைனடிக் எனர்ஜி. ட்ரெடிஷனலி திஸ் எனர்ஜி வாஸ் யூஸ்ட் இன் டிவைசஸ் சச் as garret or panchaki. A watermill is used to grind grain. These can still be found in hilly regions. அதாவது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் மேலிருந்து என்ன ஆகுது, கீழ் நோக்கி பாயும் போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியா மாறுது. மேல இருந்து கீழே வரும்போது, இங்க பாக்குறோம் இல்லையா, இந்த மேல இருந்து கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடுது, கைனடிக் எனர்ஜியா மாறுது. ட்ரெடிஷனலி திஸ் எனர்ஜி வாஸ் யூஸ்ட் இன் டிவைசஸ் சச் as garret or panchaki. இந்த கால ஃபர்ஸ்ட் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா
அத நீர் சக்கரத்தை வச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா அந்த நீரோட கைனெட்டிக் எனர்ஜியை கராட் ஆர் பஞ்சாக்கி அப்படின்ற ஒரு சக்கரத்தை வச்சு யூஸ் பண்ணாங்க. இது ஒரு வாட்டர் மில் மாதிரி. ஓகே, இது பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தானியங்கள் கிரெயின்ஸ் அரைச்சாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி the water starts from the top with potential energy. This potential energy is converted into kinetic energy as come down the pipe A. The kinetic energy of the water drives to the wheel B and set into the rotational motion. The wheel is connected to the grinding stone at the top. இங்க வந்து ஏல என்ன வருது, தண்ணி வந்து இப்போ வந்து மேல இருக்கு. இப்போ இது வாட்டர் மில் அப்படின்னு சொல்றோம். இந்த வாட்டர் மில்லை யூஸ் பண்ணி தான் அவங்க கிரெயின்ஸ் எல்லாம் அரைச்சாங்க அப்படின்னு சொல்றோம். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தண்ணி மேல இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஜஸ்ட் அது கீழே வரும்போது பிக்கு வரும்போது அது கைனெட்டிக் எனர்ஜியா மாறுது. அதுக்கப்புறம் சிக்கு போகும்போது சக்கரம் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. அப்ப சக்கரம் அரைக்க கல்லோட இணைக்கப்பட்டிருக்க அந்த தானியங்களும் கூட சேர்ந்து என்ன ஆகுது, அரையுது. அப்ப இன்னைய காலகட்டத்துல அதாவது வந்து டேம்ஸ்ல சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த தண்ணி, இந்த தண்ணி தான் என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அந்த தண்ணியை கீழே பாயும் போது வரும்போது என்ன ஆகுது, மேல இருந்து கீழே வரும்போது அது கைனெட்டிக் எனர்ஜியா அந்த டர்பைன் என்ன பண்ணும், சுத்தும். அப்ப ஜெனரேட்டர் மூலமா என்ன ஆகும், அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுறதால என்ன ஆகும், அப்போ உயரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கீழே வரும்போது என்ன ஆகுது, கைனெட்டிக் எனர்ஜியா மாறி சக்கரத்தை சொல்றது மூலமா தானியங்களை அரைக்கிறாங்க அப்படின்னு ஜஸ்ட் பிரிட்ஜிங் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.